நமஸ்காரம். இன்னைக்கு அந்த கேசாதிபாத வர்ணனை நாராயண பட்டத்ரி முக்தி ஸ்தலத்துல ஸ்ரீபாத சப்ததி எழுதிட்டு அப்புறம் அந்த அம்பாள் மேல கேசாதிபாத வர்ணனை. இது முக்தி ஸ்தல ஷோடச ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அது போன வாரம் ஆரம்பிச்சோம் முதல் ஸ்லோகத்தோட சர்வாருணா. சோ அந்த அருண அப்படிங்கிற அந்த இதுல நம்ம சொன்னோம், அந்த அம்பாள் முக்தி ஸ்தலத்தில் எழுந்து அருளியிருக்கும் அந்த தேவி சிந்தூரம் மாதிரி செக்கச்சவேல்னு பேரொளி வீசிக்கொண்டு இருக்கும் அந்த சிவந்த ஒளிமண்டலத்தில் நடுவுல ஜம்முன்னு அந்த அம்பாள் வீற்றிருக்கிறார். சர்வ அருண எல்லாமே அவளுடைய ஆடையிலேந்து, ஆபரணங்கள்லேந்து, மாலையிலேந்து, குங்கும பூச்சிலேந்து, அவளுடைய இயற்கை நிறத்திலிருந்து எல்லாமே அந்த சிவப்பு நிறத்துல இருக்கு. அந்த திருவுருவம் என் உள்ளத்தில் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாளை அப்படியே தியானம் பண்ணி என் மனக்கண்ணுல எப்போதும் அவ ஒளி வீசிண்டு இருக்கணும் அப்படின்னு முதல்ல சொன்ன. இப்போ நம்ம கேசாதிபாத வர்ணனை, அதாவது அவளை பார்த்து அவளுடைய கிரீடம், அவளுடைய கூந்தல்ல இருந்து ஆரம்பிச்சு அவளுடைய கண்கள், நாசி, அப்புறம் வாய், கழுத்து, மார்பக பகுதி, இடை, கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வர்ணனை அவ்வளவு அழகா இருக்கும். அந்த அம்பாளை நம்ம அப்படியே கண்ணு முன்னாடி அவர் சொல்ல சொல்ல அவர் தியானம் பண்ற, நம்மளும் அதே உருவத்துல அந்த இத மனக்கண்ணுல நம்மளும் தியானம் பண்ணுவோம் கூடவே. ரெண்டாவது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போறோம். உத்யத் பாஸ்கர கோட்டி சுப்ரப மணர் கானேக ரத்னாவலி ராஜத் சந்திரகலா விராஜி முகுட்டம் ஹைமம் நிசர்கோஜ்வலம் ஆனீலம் பிருது குஞ்சி தாக்ர மமலம் கல்ப பிரசூனாஞ்சிதம் ஸ்னிக்தம் தே கபரி ஹரம் ச கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. ரேணுகா மம்மி. உத்யத்பாஸ்கர கோட்டி சுப்ரபமணர்கானேக ரத்னாவலி உத்யத்பாஸ்கர கோட்டி சுப்ரபமணர்கானேக ரத்னாவலி ராஜச்சந்திரகலா விராஜி முகுட்டம் ஹைமம் நிசர்கோஜ்வலம் ராஜச்சந்திரகலா விராஜி முகுட்டம் ஹைமம் நிசர்கோஜ்வலம் ஆனீலம் பிருது குஞ்சிதாக்ரமமலம் கல்ப பிரசூனாஞ்சிதம் ஆனீலம் மிருது குஞ்சிதாக்ரமமலம் கல்ப பிரசூனாஞ்சிதம் ஸ்னிக்தம் தே கபரீபரம் ச கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. ஸ்னிக்தம் தே கபரீபரம் ச கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. உத்யத்பாஸ்கர கோட்டி சுப்ரபமணர்கானேக ரத்னாவலி ராஜச்சந்திரகலா விராஜி முகுட்டம் ஹைமம் நிசர்கோஜ்வலம் ஆனீலம் மிருது குஞ்சிதாக்ரமமலம் கல்ப பிரசூனாஞ்சிதம் ஸ்னிக்தம் தே கபரீபரம் ச கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. பியூட்டிஃபுல். இன்னும் ஒரு வாட்டி சொல்லமா? ஓகேம்மா. உத்யத்பாஸ்கர கோட்டி சுப்ரபமணர்கானேக ரத்னாவலி ராஜச்சந்திரகலா விராஜி முகுட்டம் ஹைமம் நிசர்கோஜ்வலம் ஆனீலம் மிருது குஞ்சிதாக்ரமமலம் கல்ப பிரசூனாஞ்சிதம்
स्निग्धं ते कपरीफरं च कलये मुक्तिस्थलस्ते शिवे. பியூட்டிஃபுல். சோ இப்போ நம்மளுக்கு கேசாதிபாத வர்ணனை ஆரம்பிக்கிறது. முதல் இந்த ஸ்லோகத்துல அம்பாளுடைய தலையில் பதிக்கப்பட்டுள்ள அந்த மகுடம், அந்த கிரீடம், அத பத்தியும், அப்புறம் அந்த பிறை சந்திரன் பத்தியும், அம்பாளுடைய அந்த கூந்தல் பத்தியும் நம்மளுக்கு சொல்றார். சோ அம்பாளுடைய முடி இயற்கையிலேயே நல்ல பல பல பலன்னு ஒளி வீசிண்டு இருக்கு, கருமையான கூந்தல். அந்த கூந்தலில் மேல ஒரு மகுடம், அதாவது கிரீடம் இருக்கு. அதுல நல்ல விலை உயர்ந்த ரத்தினங்கள் எல்லாம் வரிசையா அப்படியே இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் தலையில அந்த பிறை சந்திரன், அதுவும் அவ்வளவு பொலிவோட காட்சி அளிக்கிறது. சோ அந்த ரத்தினங்களும் அப்புறம் அந்த சந்திரனுடைய அந்த ஒளி, எல்லா ஒளியும் சேர்ந்து, அதை தவிர அவளுடைய அந்த கூந்தலுடைய இயற்கையான அந்த பிரகாசம். சோ மூணுமே ஒரு ஒளினாலே நம்மளுக்கு பளிச்சுன்னு இருக்கும். சோ அந்த கூந்தல் பிரகாசம், அப்புறம் அந்த மகுடத்தின் பிரகாசம், அந்த பிறை சந்திரனின் ஒளி, இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கோடி சூரியன் ஒன்னா உதிச்சு எழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காட்சியா இருக்கான், ஒரு ஒளிப்பெருக்கா இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ அத சொல்லிட்டு அந்த ஒளி வெள்ளம் அப்படி இருக்கு. இப்போ அம்பாளுடைய கூந்தல் பத்தி சொல்றா. நல்ல கண்ணங்கரேர்னு கருமையான கூந்தல், அது அப்படியே சுருள் கூந்தல். அம்பாளுக்கு நல்ல சுருட்ட முடி, நல்ல கனத்த அடர்ந்த கூந்தல், கருப்பு நல்ல கனகரேர்னு சுருண்ட கூந்தலா இருக்கு, பல பல பலன்னு இருக்கு தலை. சோ அந்த கருமேக கூந்தல பின்புறமா விட்டுண்டு அதுல அந்த ஜொலிக்கிற அந்த கிரீடம், அந்த பிறை சந்திரன், அந்த கூந்தல் மூன்றுமா சேர்ந்து அவளுடைய அந்த தலைப்பகுதியை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அம்பாளுடைய மகுடம், பிறை சந்திரன், அவளுடைய கூந்தல், இது மூணும் ஒன்று சேர தியானிக்கிறார். நம்மளும் அது அப்படியே கூடவே அந்த வர்ணனையை கேட்டுண்டு நம்மளும் தியானிப்போம். நெக்ஸ்ட் ஒன் போலாம். ரூபா மேம். அர்த்தேந்து பிரதிமே லலாட்ட ஃபலகே நீலால காலங்கிருதே கஸ்தூரி திலகம் விலாச சதுரம் சாணங்க சாபோபமம் ப்ரூவல்லி யுகலம் சமுன்னத மதி ஸ்வச்சம் ச நாசாபுடம் ராஜன் மௌக்திக ரத்ன மம்ப கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. ரூபா மேம். अर्धेन्दु प्रतिमे ललाट फलके नीलाल कालंकृते अर्धेन्दु प्रतिमे ललाट फलके नीलालकालंकृते कस्तूरी तिलकं विलास चतुरं चानंग चापोपमम् कस्तूरी तिलकं विलास चतुरं चानंग चापोपमम्. முடியலன்னா மியூட் போடுறியம்மா. இல்ல நான் சொல்றேன். भ्रूवल्ली युगलं समुन्नतमति स्वच्छञ्चनासापुटम् ब्रूवल्ली युगलं समुन्नतमति स्वच्छं च नासापुटम् राजन्मौक्तिकरत्नमम्बकलये मुक्तिस्थलस्ते शिवे. राजन्मौक्तिकरत्नमम्बकलये मुक्तिस्थलस्ते शिवे. आर्तेन्दु प्रतिमे ललाट फलके नीलालकालंकृते कस्तूरी तिलकं विलास चतुरं चानंग चापोपमम्
ब्रूवल्लीयुगलं समुन्नतमति स्वच्छं च नासापुटं राजन्मौक्तिकरत्नमम्बकलये मुक्तिस्थलस्ते शिवे. கரெக்டாமா? பியூட்டிஃபுல். ஒரு வாட்டியே போறோம் ஹலோ. நீங்க. ஓ ஆமா, இந்த சமுன்னதம இல்ல இன்னொரு வாட்டி சொல்றேன் ப்ளீஸ் அழகா இருக்கு. சமுன்னதம தமத்தில முடிக்கணும் இல்லையா? ஸ்வச்சம் அடுத்த வார்த்தை. சமுன்னதம் அதி ஸ்வச்சம். மதி ஸ்வச்சம். ஓகே, சமுன்னத மதி ஸ்வச்சம். ஓகே அம்மா. அர்த்தேந்து பிரதிமேல லாட்ட பலகே மீலாலகாலங்கிருதே கஸ்தூரி திலகம் விலாச சத்துரம் சானங்க சாபோபமம் ब्रूवल्लीयुगलं समुन्नतमति स्वच्छं च नासापुटं राजन्मौक्तिकरत्नमम्बकलये मुक्तिस्थलस्ते शिवे. எங்கேருந்து வந்தது இவ்வளவு தெம்பு? ஓகே, சோ கூந்தல் பத்தி சொல்லிட்டா, மகுடத்தை பத்தி சொன்னா, பிறைச்சந்திரன் பத்தி சொன்னா. இப்போ அப்படியே கொஞ்சம் இறங்கி அவளுடைய அந்த நெத்தி, அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா, நம்ம இதுல பார்த்தோம் லலிதா சஹஸ்ரநாமத்துல. அதே மாதிரிதான் பாதி நிலவு மாதிரி, அஷ்டமி சந்திரன் மாதிரி வடிவு உடைய அந்த நெற்றி, விசாலமான அந்த நெற்றி அவ்வளோ அழகா இருக்கு. அந்த நெத்தியில முன்னாடி அந்த சுருள் கூந்தல், அந்த சுருட்டையா முடி மேல, நெத்தி மேல தலை கூந்தல்து. சோ அவளை பார்க்கும் பொழுதே அந்த நெத்தி ஃபுல்லா அழகா மேல சுருளா முடி, அவ்வளோ அழகா இருக்கு அந்த அலங்காரம், நேச்சுரல் அலங்காரம் அம்பாளுக்கு. அப்புறம் அவ நெத்தியில ஜம்மன ஒரு கஸ்தூரி திலகம் இட்டண்டே இருக்கா. அண்ட் அவளுடைய அந்த இரு புருவங்களும் பார்த்தோம்னா மன்மதனுடைய வில்லா இது அப்படின்னு கேக்குற மாதிரி அவ்வளவு அழகான இரு புருவங்கள் வளைஞ்சு அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. அப்புறம் எடுப்பான மூக்கு, அந்த மூக்குல முத்து மூக்குத்தி அவ்வளவு அழகா ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்றேன். இந்த காட்சியை, அவளுடைய அந்த நெத்தி, அவன்ல இருக்கிற அந்த திலகம், அவளுடைய நாசியில் மினுமினுக்கும் அந்த முத்து மூக்குத்தி, இதை நான் என் மனக்கண்ணில் தியானிக்கிறேன். அப்புறம் அவளுடைய அந்த புருவங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு இதுல வருது. வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா, இதுல நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்திலயும் வரும். அதாவது மன்மதனோட வீட்டு வாசல் தோரணமா அப்படின்னு. ஏன்னா மன்மதன்னாலே நம்மளுக்கு அழகுக்கு சொல்லுவா. சோ அவளுடைய அந்த முகம்ங்கிற அந்த மன்மதனுடைய வீடுல தோரணங்கள் கட்டின மாதிரி அந்த புருவங்கள் ரெண்டும் அவ்வளவு அழகு சேர்க்கிறது அப்படின்ற மாதிரி அதுல வரும். இங்கேயும் அதே மாதிரி மன்மதன் வில்ல கம்பேர் பண்ணி தான் அந்த புருவங்களை சொல்றான். அப்புறம் அந்த மூக்கு, அதுல நல்முத்தாலான மூக்குத்தி, இத தியானம் பண்றோம். அவளுடைய நெற்றி, திலகம், மூக்கு, புருவங்கள். அடுத்தது போலாம். லீலா சஞ்சல மஞ்ச நாஞ்சித மதி தாலோக லீலாலவ பிரத்வஸ் தானத பூரி தாப நிகரம் விஸ்தீர்ண மத்யாயதம் ஸ்னிக்த ஷ்யாமல பக்ஷ்ம பங்க்தி நயன துவந்த்வம் தயா வாரிதே தீனே பாதய மையனன்ய शरणे मुक्तिस्थलस्ते शिवे. रुक्मणी मामी. लीला चंचल मंजनांचितमती तालोकलीलालव लीला संचल मंजनातितमती तालोकलीलालव
பாருங்க, சஞ்சலம்னு சொல்லக்கூடாது, சஞ்சல, ரெண்டுமே ச தான் போடணும். சரியா? லீலாத சரி, சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. லீலா சஞ்சல மஞ்சனா சிதமதி தாலோக லீலாலவ பிரத்வஸ்தானத பூரிதாபனிகரம் விஸ்தீர்ணமத்யாயதம். பிரஸ்வஸ்தானத பூரிதாபனிகரம் விஸ்தீர்ணமத்யாயதம். பிரஸ்வஸ்ல பிரத்வஸ். சரியா? ஆ, ஸ்னிக்தஷ்யாமல பக்ஷ்ம பங்கி நயன த்வந்த்வம் தயாவாரிதே. ஸ்னிக்தக்த ஷ்யாமல பக்ஷ்ம பங்கி நயன த்வந்த்வம் தயாவாரிதே. दीने पातय मय्यनन्य शरणे मुक्तिस्थलस्ते शिवे. दीने पातय मय्यनन्य शरणे मुक्तिस्थलस्ते शिवे. लीला चञ्चल मञ्चना चितमती तालोक लीलालव प्रद्वस्थानत भूरितामनिकरं अमल ताप पूरितापनिकरं विस्तीर्णमध्यायतम्. स्निग्धश्यामल पक्ष्म पङ्क्तिनयन द्वन्द्वं तया वारिते दीने पादय मय्यनन्यशरणे मुक्तिस्थलस्ते शिवे. लीला चञ्चल मञ्चना चितमती तालोक लीलालव प्रत्वस्थानत भूरितापनिकरं विस्तीर्णमध्यायतम्. स्निग्धश्यामल पक्ष्म पङ्क्तिनयन द्वन्द्वं दयावारिते दीने पातय मय्यनन्यशरणे मुक्तिस्थलस्ते शिवे. ஓகே. சோ பட்டத்ரி அப்படியே வர்ணிச்சுட்டு வரார். அவருடைய கண்கள் அந்த அம்பாளுடைய கண்கள் மேல பாயறது. கண்களை பாக்குறார். ஒரு ஃபுல் ஸ்லோகம் கண்ணுக்காகவே அவர் எழுதி வச்சுட்டார். மத்ததெல்லாம் இப்போ மூக்கு, நெத்தி, புருவம் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். இந்த ஸ்லோகம் வெறும் கண்கள், அவளுடைய அந்த கண்களுடைய சிறப்பை மட்டும் சொல்றார். அம்பாளுடைய அந்த கண்கள் அலைபாயும் விழிகள், அது அவ்வளவு அகன்று நீளமா மை தீட்டப்பட்டு அப்படியே அந்த இமையோரத்துல அந்த அடர்ந்த கரிய ரோம வரிசைகள், அவ்வளவு பளபளப்பா இருக்கு அம்பாளுடைய கண்கள். அப்படியே சொல்லும் பொழுதே அது எவ்வளோ ஒரு அழகான விழி பாருங்க. நல்ல நீளமா அகண்டு போய் அந்த இமையோடைய அந்த ஹேர் லேஷஸ் சொல்றாமே அப்படியே பளன்னு கண்ணங்கரேர்னு அப்படி வளைஞ்சு அவ்வளவு அழகா இருக்கு. கண்ணுக்கு அழகா மை தீட்டிண்டு இருக்கா அந்த அம்பாள். அந்த பார்வை, அந்த கண்கள் ஒரு நிமிஷத்துல, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு சொடுக்கு நொடியில சொல்லலாம், நம்ம கடந்த காலத்தை முழுவதுமாக கணக்கெடுக்கும் திறன் வாய்ந்த விழிகள். ஒரு பக்தன் வந்து வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி நின்னா அவளுக்கு வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் போறோம். அவனுடைய சஞ்சீத கர்மா என்ன அத்தனையும் அவளால அதை கால்குலேட் பண்ணி கணக்கெடுக்க முடியும். அப்பேற்பட்ட திறன் வாய்ந்த விழிகள் அவளுடையது. அதே மாதிரி பக்தர்களுடைய அத்தனை பழவினைகளையும் என்ன ஏது எல்லாமே ஒரு சொடுக்க நொடியில கண்டறிஞ்சு அவளுடைய மன துன்பங்களை எல்லாம் நொடிப்பொழுதில் கணக்கெடுத்து விடுவாள். அந்த கண்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லான கண்கள். வந்து நின்னா உன்னுடைய மொத்த ஜாதகமும் பாருங்கோ. அந்த மாதிரி அம்பாள் ஒரு கிளான்ஸ் பார்த்தா போறோம், ஃபுல் உன்னுடைய அத்தனை இதையும் அவ
கணக்கெடுத்துருவா. நீ எத்தனை பாவம் செஞ்சிருக்க, எத்தனை புண்ணியம் செஞ்சிருக்க, உன்னுடைய துன்பங்களுக்கு காரணம் என்ன, நீ சொல்லவே வேண்டாம். ஒரு fraction of a secondல அத்தனையும். அது மாதிரி ஒரு ஜீவனா 2 ஜீவனா, பல்லாயிரம் பல கோடி ஜீவராசிகள் அத்தனையும். அப்போனா எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஐஸ் அது இல்லையா? கருணை கடலான அந்த கடைக்கண்கள் பக்தர்களுடைய அத்தனை தாபங்களையும் முற்றிலுமாக துடைத்து எரிகின்றன. அப்பேற்பட்ட கருணா கடாட்சத்தை என் மீதும் நீ செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி வேண்டிக்கிறார். நாம்பளும் அந்த அம்பாளுடைய அந்த அழகிய விழிகள், அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பெருமை வாய்ந்த அந்த விழிகள், அந்த கடாட்சம் கருணா கடாட்சம் நம்ம மேலையும் அந்த அம்பாள் செலுத்தணும்னு நாமளும் இந்த நேரத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம். அவரோட சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ணலாம். மேம் ராதே கிருஷ்ணா மேம், அந்த Yes. தேர்ட் வரி ஒரு தடவை சொல்ல முடியுமா மேம்? ஸ்னிக்த ஷ்யாமல, அது இல்ல, அதான் அதான் ஸ்னிக்த மேம். ஷ்யாமல பக்ஷ்ம பங்கி நயன த்வந்த்வம் தயாவாரிதே. ஓகே மேம். அந்த சதுரமா இருக்கிறது வந்து இஷ்யூ அந்த மாதிரி சொல்லணுமா மேம்? சதுரமா? ஆமா மேம், பிரிண்ட்ல அப்படிதான் ஷியாமல. வருது. அது வந்து ஷியாமலா. ஓகே தானே ஆமா, மேம்? ஷியாமல ஓகே மேம். கரெக்ட். ஷியாமலங்கிறது கருப்புங்கிறது. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஒன் போலாம். சோ அந்த கண்களுக்காக பிரத்யேகமா நம்மளுக்கு 4வது ஸ்லோகம். அடுத்தது போலாம். கண்டவ், கண்டவ்னா என்ன? கழுத்து. கண்டவ் வித்ரும தர்ப்பணாதி விமலவ். தர்ப்பணாதி அது ஆக்சுவலா தாவா இருந்ததுன்னா அதை த பண்ணிக்கோங்க. தர்ப்பணாதி தி இல்ல, ஆக்சுவலா தர்ப்பணாதி தான் அது. ஏன்னா அதி விமலவ் அப்படின்ற மாதிரி தான் வரணும். தர்ப்பண அதி விமலவ். சோ தர்ப்பணாதி விமலவ் கோரோச்ச நாலங்கிருதௌ கர்ணோத்பாசித ரத்ன குண்டல ருச்சா விப்ராஜிதௌ கோமலௌ பந்தூக பிரச வாரு நாதர புடம் குந்தாப தந்தாவலி விப்ராஜ சிபுகம் ச தேவி கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. சங்கீதா மேம். गण्डौ विद्रुमदर्पणाति विमलौ गोरोचनालङ्कृतौ சங்கீதா கேக்குறதா? நீங்க பேசுறது கேட்கல. சங்கீதா மேம் உங்க வாய்ஸ் கேட்கல. சரோஜா மேம். गण्डौ विद्रुमदर्पणाति विमलौ गोरोचनालङ्कृतौ कर्णोद्भासितरत्नकुण्डलरुचा विभ्राजितौ कोमलौ कर्णोद्भासितरत्नकुण्डलरुचा विभ्राजितौ कोमलौ बन्धूकप्रसवारुणाधरपुटं कुन्दाभदन्तावली बन्धूकप्रसवारुणाधरपुटं कुन्दाभदन्तावली बिभ्राजच्चिबुकं च देवि कलये मुक्तिस्थलस्ते शिवे विभ्राजच्चिबुकं च देवि कलये मुक्तिस्थलस्थे शिवे गण्डौ विद्रुमदर्पणाति विमलौ गोरोचनालङ्कृतौ कर्णोद्भासितरत्नकुण्डलरुचा विभ्राजितौ कोमलौ बन्धूकप्रसवारुणाधरपुटं कुन्दाभदन्तावली विभ्राजच्चिबुकं च देवि कलये मुक्तिस्थलस्थे शिवे. Beautiful. Norvati. Okay. गण्डौ विद्रुमदर्पणाति विमलौ
गोरोचनालङ्कृतौ कर्णोद्भासितरत्नकुण्डलरुचा विभ्राजितौ कोमलौ बन्धूकप्रसवारुणाधरपुटं कुन्दाभदन्तावली विभ्राजच्छिबुकं च देवि कलये मुक्तिस्थलस्थे शिवे. ஓகே, பியூட்டிஃபுல். சோ இங்க அம்பாளுடைய கண்டம், கண்டம் இல்ல, கண்டம்ங்கிறது தான் கழுத்து. இது கண்டவ், கண்டம்ங்கிறது கண்ணம் ஆக்சுவலா. சோ இங்க அம்பாளுடைய அந்த கண்ணங்களை பத்தி சொல்றா. நல்லா தேய்ச்சு அவ்வளோ ஒரு இழைச்சு மெருகேற்றினா எப்படி இருக்கும், ஒரு கண்ணாடிய நல்லா தேய்ச்சு தேய்ச்சு தேய்ச்சா எப்படி பள பள பளன்னு இருக்கும், அந்த மாதிரி மெருகு ஏற்றப்பட்ட கண்ணாடி மாதிரி. அதுவும் என்ன, பவழத்தினால் ஆன கண்ணாடி மாதிரி அவ்வளவு தூய்மையா அவ்வளவு பளபளன்னு பொலிகின்றது அவளுடைய இரு கண்ணங்களும். இங்க அந்த ரெட்டிஷ் கலருக்கு பவழத்தோட இங்க சொல்றா, கம்பேர் பண்ண வித்ருமன்னு சொல்றா பாருங்க. வித்ருமங்கிறது தான் பவழம், பவழம் மாதிரி அப்படின்னு சொல்றா. இதுல நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல பத்மராக சிலாதர்ஷ அப்படின்பா, பத்மராக கல்லு. அதாவது மொத்தத்துல சிவப்பு கலருக்கு, அதுலயும் ஷிலா தான் சொல்றா. இந்த கண்ணாடி மாதிரி இருக்கு கண்ணம், அப்படி வழ வழ வழன்னு அவ்வளவு பளபளப்போட இருக்கு அப்படின்னு வரும். அதுலயும் இங்க பவழத்தோட கம்பேர் பண்ணி சொல்றா. அவ்வளவு சிவப்பான ரெண்டு கண்ணங்கள். அது மாதிரி கண்ணத்துல அந்த காலத்துல எல்லாம் நம்மளுக்கு நிறைய இதுல சொல்லியிருப்பா, இலக்கியங்கள்ல எல்லாம் சொல்லியிருப்பா. இந்த மாதிரி இப்ப நம்ம எல்லாம் இப்ப இந்த காலத்துல ஃபேர் அண்ட் லவ்லி இந்த இது அத கிரீம் எல்லாம் பூசுற மாதிரி, அந்த காலத்துல நிறைய வாசனை பொருட்கள், இது அது பேர் என்ன, கஸ்தூரி, அது மாதிரி கோரோச்சனை, இது எல்லாம் குழைச்சு அந்த முகத்துல கைகள்ல அப்புறம் இது அந்த மாதிரி பூசிக்கிற பழக்கம் இருக்கு. அத ஒரு சித்திரம் மாதிரி வரையறது, அந்த மாதிரி அந்த இலக்கணங்கள்ல இலக்கியங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அம்பாளுடைய கண்ணங்களிலையும் அந்த மாதிரி கோரோச்சனை, அந்த மாதிரி வாசனை பொருட்களால அழகா சித்திரம் வரையப்பட்டிருக்கான். அதெல்லாம் அழகுக்கு சொல்றான். அது மாதிரி அவ காதுல அந்த ரத்ன குண்டலங்கள் ஆடுறது, அந்த ரத்ன குண்டலங்களுடைய பளபளப்பு அந்த கண்ணத்துல விழறதான். கண்ணாய் ஏற்கனவே கண்ணாடி மாதிரி பளபளன்னு அந்த ரெட்டு கலர், அந்த குண்டலத்துடைய அந்த பிரகாசம் கண்ணத்துல விழுந்தா அது இன்னும் எப்படி பிரகாசமா இருக்கும் அந்த கண்ணம், யோசிச்சு பாருங்க. அது பல மடங்கு ஒளி வீசி காணப்படுகிறது. அதுக்கப்புறம் அம்பாளுடைய வாய் இதழ்கள், அந்த உதடு இருக்கு இல்லையா, பந்தூக மலர் மாதிரி அவ்வளவு செக்கச்சவேல்னு இருக்கு அப்படிங்கிறா. அதுக்குள்ள முல்லை மொட்டு மாதிரி அழகா பிரகாசிக்கிற பல்வரிசை. அப்புறம் அந்த முகவாய் கட்டும் ரொம்ப அழகாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய கண்ணம், காது, வாய் இதழ், அதுக்கப்புறம் பல்வரிசை, முகவாய் கட்டு சின்ன, அத ஃபுல்லா அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. அந்த கண்ணம் தான் அவள அந்த காதுல அந்த குண்டலத்துடைய ஒளியும் சேர்ந்து, கண்ணமே ஏற்கனவே பளபளான்னு இருக்குன்னு சொல்லிட்டார், பவழம் மாதிரி அப்படியே கண்ணாடி மாதிரி மின்றதுன்னு. அதுல இந்த ஒரு கிளிட்டரும் சேர்ந்து பட்டதுன்னா அதுல அந்த கோரோச்சனை எல்லாம் பூசி அது ஏற்கனவே சித்திரம் வரையப்பட்டது. அப்படின்னா எவ்வளவு அழகா இருக்கும் அந்த அம்பாளுடைய முகம். அப்படியே கண்ணு முன்னாடி நிக்கிறது. நெக்ஸ்ட் போலாம். பாஸ்வத் ரத்ன கிரீட குண்டல யுக கிரைவேய கோத்பாசிதே வக்த்ரேந்தௌ நிஜ காந்தி ரூஷித பரிஷ்காரே மனோநந்தனே ராஜந்தீம் ஸ்மித சந்திரிகாம் நதஜனான் தஸ்தாப நிர்மூலினீம் நித்யம் சேதசி பாவயாமி
வரதே முக்திஸ்தலஸ்தே சிவே. சங்கீதா மேம், சசிரவி மேம் அன்மியூட்ல இருக்கேன், மியூட் போட்டுக்கோங்க. சங்கீதா, சங்கீதா கேக்குறதா மேம் உங்களுக்கு? இல்ல அடுத்தது சொல்லு, அடுத்தது கூப்பிடுமா. அவ அப்படின்னா சசிரவி மாமி அவ வந்து சொல்றேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டா மேம், அதனால தான் கூப்பிட்டேன். நமஸ்காரம் மேம். ஆர்பத்ரத்ன கிரீட குண்டல யுக கிரைவேய கோத்பாசிதே भास्वत्रत्न किरीट कुण्डल युग ग्रैवेय गोद्भासिते वक्त्रेन्दौ निज कान्तिरूषित परिष्कारे मनोनन्दने वक्त्रेन्दौ निज कान्तिरुषित परिष्कारे मनोनन्दने. திருப்பின்னு சொல்ல அந்த 2 லைனையுமே. Okay. भास्वत्रत्न किरीट कुण्डल युग ग्रैवेय कोद्भासिते वक्त्रेन्दौ निज कान्तिरूषित परिष्कारे मनोनन्दने. भास्वत्रत्न किरीट कुण्डल युग ग्रैवेय गोद्भासिते वक्त्रेन्दौ निज कान्तिरूषित परिष्कारे मनोनन्दने. Beautiful. राजन्तीं स्मितचन्द्रिकां नतजनान्तस्तापद् निर्मूलिनीं. Sorry. राजन्तीं स्मितचन्द्रिकां नतजनातस्तापनिर्मूलिनीं. नित्यं चेतसि भावयामि वरदे मुक्तिस्थलस्ते शिवे. नित्यं चेतसि भावयामि वरदे मुक्तिस्थलस्ते शिवे. भास्वत्रत्न किरीट कुण्डल युग ग्रैवेय गोद्भासिते वक्त्रेन्दौ निज कान्तिरूषित परिष्कारे मनोनन्दने. राजन्तीं स्मितचन्द्रिकां नतजनातस्तापनिर्मूलिनीं. नित्यं चेतसि भावयामि वरदे मुक्तिस्थलस्ते शिवे. भास्वत्रत्न किरीट कुण्डल युग ग्रैवेय गोद्भासिते वक्त्रेन्दौ निज कान्तिरूषित परिष्कारे मनोनन्दने. राजन्तीं स्मितचन्द्रिकां नतजनातस्तापनिर्मूलिनीं. नित्यं चेतसि भावयामि वरदे मुक्तिस्थलस्ते शिवे. Thank you, ma'am. Okay. So இங்க இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அவளுடைய பல்வரிசை முகவாய் வரைக்கும். சோ இப்ப மொத்தம் அவ முக மண்டலத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லோகால, அதாவது தலையில இந்த கிரீடத்திலேருந்து அவ முகவாய் கிடையாது. சோ மொத்த அந்த முக மண்டலத்தை பத்தி சொல்ற. அவ்வளவு ஒளி பரப்பும் அந்த ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட அந்த மகுடம், அதுக்கப்புறம் காதுல 2 ஒளி பெருக்கோட இருக்கும் ரத்தின குண்டலங்கள், அதுக்கப்புறம் அந்த இது எல்லாமே ஒளி வீசிண்டு இருந்தாலும் அம்பாளுக்கு இயற்கையாகவே அவ்வளோ பிரகாசமோட ஒளி வீசுபவள். சோ அவளுடைய அந்த முகமண்டலம்ங்கிற அந்த ஒரு முழு சந்திரன் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு பௌர்ணமி நிலவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளவு அழகா ஒளி பொருந்தி இருக்கும் அந்த மதிமுகம் அப்படிங்கிற. அது வணங்கும் எல்லா அடியார்களுடைய மனசுல இருக்கிற அத்தனை தாபங்களையும் வேரோடு களையும் அந்த மந்தஸ்மிதம், அம்பாளுடைய அந்த முகமண்டலத்தில் ஒளிரும் அந்த மந்தஸ்மிதம். மந்தஸ்மிதம்னா என்ன? அவளுடைய அந்த புன்னகை, அது ஒன்னே போரும் அத்தனை அடியார்களுடைய அத்தனை தாபங்களையும் வேரோடு களைந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமண்டலத்தை, அந்த பௌர்ணமி நிலவாட்டம் இருக்கிற அந்த முகத்தை நான் என் மனதில் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ அம்பாளுடைய முகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவளே ஒளி பிரகாச பிழம்புதான், இப்படி ஒரு அழகு ஒளி. சோ அவளுக்கு இயற்கையிலேயே அந்த ஒளிங்கிறது அவளுடைய
அவள்கிட்டயே இருக்கு. சோ இந்த என்ன இருந்தாலும் அவ இந்த லோகத்தை ஆளும் அரசி இல்லையா, மகாராஜ்ஞி அப்படின்னு சொல்றோம் நம்ம. சோ அதுக்காக தான் அந்த எக்ஸ்டர்னலா நம்ம அவளுக்கு தலையில கிரீடம் பளபளக்கிற இத்தனை ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட அதெல்லாம் தேவையே இல்லை அவ. ஏன்னா அவளே இயற்கையிலேயே அவ்வளவு கொள்ளை அழகு. சோ இதெல்லாம் பண்ணிதான் அவ இன்னும் அழகு ஏத்தணுங்கிறது கிடையாது. பார்க்க போனா அந்த ஆபரணங்களும் அந்த ஆடையும் அவளுக்கு அழகு ஏத்தல, அவதான் அந்த ஆபரணத்துக்கே அழகு ஏத்துறா. அவ்வளவு சோ அந்த ஆபரணங்கள் அழகு பெறுவது இவளால் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற. சோ ஒரு நிலா அப்படின்னாலே என்ன, குளுமைக்கு தான் சொல்லுவா. நிலா குளுமையை தரும் அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த நிலவின் ஒளி மக்களுடைய உடல் வெப்பத்தை எல்லாம் தணிக்க கூடியது. சோ இவ முகமண்டலத்திலிருந்து வரக்கூடிய அந்த புன்னகைங்கிற அந்த நில ஒளி மக்களுடைய துன்பம் என்னும் வெப்பத்தை எல்லாத்தையும் தணிக்கிறது அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த ஒளி வீசும் புன்னகை எப்போதும் என் உள்ளத்தில் பதித்து தியானிக்கிறேன். நெக்ஸ்ட் மேம் கேக்குதா மேம்? கேக்குதா மேம்? இப்ப கேக்குதா மேம்? 3 பேர் இருக்கேன் அன்மியூட்ல. என்ன வேணும் மேம்? சங்கீதா பேசுறேன், சொல்லிட்டா மேம்? இப்ப கேக்குதா மேம்? சங்கீதா நீங்க சொல்லுங்க. இன்னொருத்தர் யார் அன்மியூட்ல? வித்யா மேம். செகண்ட் லைன்ல ரூஷி தபரிஷ்னு பிரிச்சுக்கணுமா, ரூஷித பரிஷ்னு பிரிச்சுக்கணுமா மேம்? ரூஷித பரிஷ். ஓகே மேம். பரிஷ்காரங்கிறது ஒரே வார்த்தை. ஓகே மேம். தப்பா கிடையாது, ரூஷிதா வரைக்கும் சேர்த்து. நெக்ஸ்ட் அம்பாளை வர்ணிக்க ஆரம்பிச்சாலே முடிக்கவே மனசு வரல. திருப்பி திருப்பி சொல்லணும் போல இருக்கு. அதனாலதான் சாரி, ஒவ்வொரு இதையும் 4 வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். மேம் எதுக்கு மேம் சாரி சொல்றேன்? சூப்பரா இருக்கு மேம் நீங்க சொல்றது கேட்க. அதாவது சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். பட் அதெல்லாம் இல்ல மேம், அதை கேட்கறதுக்கு இனிமையாதான் மேம் இருக்கு. நல்லா இருக்கு. கஸ்தூரி கணசார குங்கும முகைர் ஆலேபனை ரஞ்சிதம் கிரைவேயைச்ச நிரந்தரம் மணிமயைர் மாங்கல்ய சூத்ரோஜ்வலம் ரேகாபிஸ் திஸ்ருபிஸ் ததா விலசிதம் சாருஸ்வரம் பந்துரம் கண்டம். இங்கதான் கண்டம் வருது, கழுத்து. தே கலயாமி கீதி நிபுணே முக்திஸ்தலஸ்தே சிவே. கஸ்தூரி கணசார குங்கும முகைராலேபனைரஞ்சிதம். கஸ்தூரி கணசார குங்கும முகைராலேபனைரஞ்சிதம். பிரேக் எடுத்தேன்னா முகைர் ஆலேபனை சொல்லுங்க, சேர்த்து சொன்னேன்னா ராலேபனை. கிரைவேயைச்ச நிரந்தரம் மணிமயைர் மாங்கல்ய சூத்ரோஜ்வலம். கிரைவேஷைச்ச நிரந்தரம் மணிமயைர் மாங்கல்ய சூத்ரோஜ்வலம். ரேகாபிஸ்திஸ்ருபிஸ்ததா விலசிதம் சாருஸ்வரம் பந்துரம். ரேகாபிஸ்திஸ்ருபிஸ்ததா விலசிதம் சாருஸ்வரம் பந்துரம். கண்டம் தே கலயாமி கீதி நிபுணே முக்திஸ்தலஸ்தே சிவே. கண்டம் தே கலயாமி கீதி நிபுணே முக்திஸ்தலஸ்தே சிவே. கஸ்தூரி கணசார குங்கும முகைராலேபனைரஞ்சிதம் கிரைவேயைச்ச நிரந்தரம் மணிமயைர் மாங்கல்ய சூத்ரோஜ்வலம். ரேகாபிஸ்திஸ்ருபிஸ்ததா விலசிதம்
तारुस्वरं बन्धुरं कण्ठं ते कलयामि गीति निपुणे मुक्तिस्थलस्ते शिवे. நான் இன்னொரு வாட்டி சொல்லலாமா? சரி சொல்லுங்க. कस्तूरी गणसार कुङ्कुममुखैर्रालेपनैरञ्चितं ग्रैवेर्यैश्च निरन्तरं मणिमयैर् माङ्गल्यसूत्रोज्ज्वलम् रेखाभिस्तिसृभिस्तथा विलसितं चारुस्वरं बन्धुरं कण्ठं ते कलयामि गीतिनिपुणे मुक्तिस्थलस्ते शिवे. ஓகே. சோ கண்டம் அம்பாளுடைய அந்த கழுத்து வந்து பார்த்தோம்னா கஸ்தூரி, கற்பூரம், குங்குமம் இந்த மாதிரி நறுமண பொருட்களால் சேர்த்து செஞ்ச வாசனை பூச்சு கழுத்துல ஜம்முன்னு பூசின்னு இருக்கா அம்பாள். அதுக்கப்புறம் அவ கழுத்தை அலங்கரிக்கிறது என்ன, அவ்வளவு நெருக்கமான ரத்தினங்கள் பதித்த மாலைகள். ஒரு மாலை 2 மாலை இல்ல, வரிசையா ஸ்டெக்காரம் நம்ம எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா அம்பாளுக்கு, நல்ல பெரிய மாலை, அதுக்கு மேல ஒண்ணு அதுக்கு மேல ஒண்ணு, எல்லா ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பெரிய பெரிய மாலைகள். அப்புறம் கழுத்தை ஒட்டி அட்டிகை, நெக்லஸ், ஆரம் மட்டும் இல்ல நெக்லஸ், கழுத்தை ஒட்டி ரத்தினங்கள் பதித்த அட்டிகை. இதுக்கு நடுவுல அம்பாளுடைய அந்த மாங்கல்ய சூத்திரம், சிவபிரான் கட்டின அந்த மாங்கல்ய சூத்திரம் ஒளி வீசிண்டு இருக்கு அப்படிங்கிற. அப்புறம் சாமுத்ரிகா லட்சணம் படி பார்த்தோம்னா பெண்களுக்கு கழுத்துல இயற்கையாவே 3 கோடுகள் இருக்குமா. சோ அதுவும் அம்பாளுக்கு தெரியறது அப்படின்னு சொல்றான். சோ அத அப்புறம் வந்து அம்பாளுடைய அந்த இனிமையான அந்த குரலை தாங்கும் அந்த அழகான கழுத்து, இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த கழுத்தை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய அந்த கழுத்து பகுதி ஃபுல்லா நறுமண பொருட்களால அந்த பூச்சி கழுத்துல பூசின்னு இருக்கா. வரிசையா மாலைகள் தொங்கறது கழுத்துல, வரிசையா ஃபுல்லா அப்படியே அடர்ந்து இருக்கு, கேப்பே கிடையாது. அப்புறம் கழுத்தை ஒட்டி ரத்தினங்கள் பதித்த அந்த அட்டிகையும் இருக்கு. அதுக்கு இடையில அந்த மாங்கல்ய சூத்திரம் அவ்வளவு ஜம்முன்னு ஜொலிச்சுண்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. தேனும் இனிமையான அந்த குரலை தன்னுள் கொண்டிருக்கும் அந்த அழகிய கழுத்து பகுதியை நான் தியானிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் போலாம். கேயூராதி விசித்திர பூஷண தரான் ரத்னாங்குலீய பிரபா ராஜத் பாணி தலான் திருதைக்ஷவ தனுஃப் புஷ்பேஷு பாஷாங்குஷான் ஆனம் ராபயதான் ஷிரீஷ மிருதுலான் ஆலேபனை ரஞ்சிதான் பாஹூன் மூர்தனி மே நிதேஹி சதயம் முக்திஸ்தலஸ்தே சிவே. சீதாலட்சுமி மேம். இது என்ன பார்ட்னு யாருக்காவது தெரியறதா? தோல் மேம். கரெக்ட். தோளு, பாணினா கையு. சாவித்ரி சொல்லு. நெக்ஸ்ட் சாவித்ரி மேடம். சரி நீங்க சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு எனக்கு காமிக்கல, இப்பதான் காமிக்கிறது. நீங்க சொல்லுங்க அப்புறமா மாமி. கேயூராதி விசித்திர பூஷணதரான் ரத்னாங்குலீய பிரபா கேயூராதி விசித்திர பூஷணதரான் ரத்னாங்குலீய பிரபா ராஜத் பாணிதலாந்திருதைக்ஷவதனுஃப் புஷ்பேஷு பாஷாங்குஷான் ராஜத் பாணிதலாந்திருதைக்ஷவதனுஃப் புஷ்பேஷு பாஷாங்குஷான் ஆனம்ராபயதான் ஷிரீஷ மிருதுலானாலேபனைரஞ்சிதான்
आनम्राभयतान् शिरीष मृदुलान् आलेपनैरञ्जितान् ரஞ்சிதாலாம் இல்ல, ரஞ்சிதான், ச போடுங்க. ओ रञ्जितान् बाहोन्मूर्धनि मेनि देहि सदयं मुक्तिस्थलस्ते शिवे. बाहून्मूर्धनि मे निदेहि सदयं मुक्तिस्थलस्ते शिवे केयूरादिविचित्रभूषणतरान् रत्नाङ्गुलीय प्रभा राजत्पाणितलान्द्रदैक्षवदनुः पुष्पेषु पाशाङ्कुशान् आनम्राभयतान् श्रीरीश मृदुलान् आलेपनैरञ्जितान् बाहून्मूर्धनि मे निदेहि सदयं मुक्तिस्थलस्ते शिवे केयूरादिविचित्रभूषणतरान् रत्नाङ्गुलीय प्रभा राजत्पाणितलान्द्रदैक्षवदनुः पुष्पेषु पाशाङ्कुशान् आनम्राभयदान् शिरीष मृदुलान् आलेपनैरञ्जितान् बाहून्मूर्धनि मे निदेहि सदयं मुक्तिस्थलस्ते शिवे. ஓகே, பியூட்டிஃபுல். சோ அப்பாளுடைய அந்த கரங்கள் முதல்ல அந்த தோள்பட்டையில கேயூரம் தோள்வளை போட்டன்றிருக்கா, அவ்வளவு அழகு. எல்லாம் கைகள்ல என்னென்ன ஆபரணங்கள் போட முடியும், வளையல், அப்புறம் மோதிரம் பளபளக்கிறது, கையில கங்கணம் போட்டுருக்கா, தோள்வளை போட்டுருக்கா, அத்தனையும் ரத்தினங்கள் பதித்து அவ்வளவு ஒளி வீசி கொண்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த கைகள்ல கரும்புவில், அப்புறம் மலர்கணைகள், பாசம், அங்குஷம் எல்லாத்தையும் ஏந்திண்டு இருக்கா. அதை தவிர வணங்கும் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கும் அந்த அபய முத்திரையும் வச்சிருக்கா. அவளுடைய அந்த கைகள் அவ்வளவு அழகா சிரீஷ மலர் மாறி அவ்வளவு மென்மையா இருக்கு. அது ஒரு வாகை மலர்னு சொல்லுவா, அது ரொம்ப சாஃப்ட்னஸ்க்கு சொல்லுவா. அப்பேற்பட்ட மென்மையான அந்த புஷ்பம் மாறி சந்தனம் பூசப்பட்ட அந்த திருக்கரங்களை என் தலை மீது கருணையுடன் வைத்து நீ அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறா. அவளுடைய கைகளை பாக்குறா, இந்த கைகள் எனக்கு அருள் புரியட்டும், என் தலை மீது வைத்து எனக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைகள் எவ்வளவு அழகா இருக்கு, அத்தனை ஆபரணங்களோட ஜொலிக்கிறது, அவ்வளவு மென்மையா இருக்கு, அந்த சிரீஷ மலர் மாதிரி மென்மையா இருக்கு. அப்புறம் பாசம், அங்குசம், இக்ஷு கோதண்டம், அதுக்கப்புறம் மலர்கணைகள் எல்லாம் கையில வச்சுருக்கா. அபய முத்திரை வச்சுருக்கா, பயப்படாத நான் இருக்கேங்கிற மாதிரி அபய முத்திரையும் வச்சுருக்கா அம்பாள். நம்ம எல்லாருக்கும் அபயம் அளிக்கும் அந்த திருக்கரங்கள் என் தலைமேல் வைத்து எனக்கு அருள் புரிவாயாக. நெக்ஸ்ட் நிஷ்கம். பொறுமா, சரி இன்னும் ஒண்ணு முடிச்சுடலாம், அப்பதான் அடுத்த கிளாஸ்ல முடிக்கலாம். நிஷ்கம் பாஹு லதாந்தரே, என் பேர் மணிகணைர் ஆகீர்ண மத்யத்புதம் ஹாரம் சாபி மனோகரம் மணிமயீம் மாலாம் ததா காஞ்சனீம் ராஜீவோத்பல சம்பகாதி குசுமைஃப் क्लिप्ता महीन श्रियं मालां सौरभ शालिनीं च कलये मुक्तिस्थलस्ते शिवे. சீதாலட்சுமி மேம். निष्कम्बाहुलतान्तरे मणिगणैराकीर्णमत्यद्भुतम् निष्कम्बाहुलतान्तरे मणिगणैर् आकीर्णमद्यद्भुतम् हारं चापि मनोहरं मणिमयीं मालां तथा काञ्चनीम्
हारं चापि मनोहरं मणिमयीं मालां तथा काञ्चनीम् राजीवोत्पलचम्पकादिकुसुमै क्लुप्तामहीनश्रियम् राजीवोत्पलचम्पकादिकुसुमैः क्लिप्तामहीनश्रियम् मालां सौरभशालिनीं च कलये मुक्तिस्थलस्ते शिवे मालां सौरभशालिनीं च कलये मुक्तिस्थलस्ते शिवे निष्कम्बाहुलतान्तरे मणिगणैराकीर्णमद्यद्भुतम् हारं चापि मनोहरं मणिमयीं मालां तथा काञ्चनीं राजीवोत्पलचम्पकादिकुसुमैः क्लिप्तामहीनश्रियम् मालां सौरभशालिनीं च कलये मुक्तिस्थलस्ते शिवे निष्कम्बाहुलतान्तरे मणिगणैराकीर्णमद्यद्भुतम् हारं चापि मनोहरं मणिमयीं मालां तथा काञ्चनीं राजीवोत्पलचम्पकादिकुसुमैः क्लिप्तामहीनश्रियम् मालां सौरभशालिनीं च कलये मुक्तिस्थलस्ते शिवे ஓகே, பியூட்டிஃபுல். தேங்க்யூ. இப்போ மேம் ஒரு டவுட் அம்பாளுடைய மேம். எஸ்மா அந்த தேர்ட் லைன்ல இக்கு இல்ல ரூன்னு இருக்கு மேம். தமிழ்ல அந்த ரூ இருக்கா? ரூவை அது நம்மளால சொல்ல முடியாது, அதனால ஓகே கிளிப்தா அப்படின்னே சொல்லிக்கலாம். ஓகே மேம். கிளிருப்தான்னு கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டாம், கிளிப்தா. ஓகே தேங்க்யூ. சோ இங்க வந்து அம்பாளுடைய அந்த மார்பு பகுதி கிட்ட சொல்ற அந்த செஸ்ட்ல அவ்வளவு அழகான மணிமயமான ஒரு பதக்கம், அவ்வளவு அந்த மாலைகள்லாம் அத்தனை போட்டு இருக்காளே அந்த பதக்கம் நல்ல பளபளன்னு மணிமயமான அந்த மாலையின் பதக்கம் பளிச்சிடுகிறது. அதை தவிர அத்தனை முத்து மாலை போட்டு இருக்கா இல்லையா, முத்துச்சரங்கள் அப்படியே அசைந்து ஆடுறது. அப்புறம் ரத்தினங்கள் பதித்த தங்கச் சங்கிலிகள் அதுவும் கழுத்துல தொங்குறது. எவ்வளோ அழகு கழுத்துல! இன்னும் ஏதாவது அவளே அழகு, அத்தனை அழகும் என்னென்ன நம்ம இது பண்ண முடியுமோ அத்தனையும் போட்டுட்டு ஜொலிக்கிற அம்பாள். அதை தவிர இத்தனை விலை உயர்ந்த ரத்தினங்களும் முத்து மாலைகளும் இருந்தாலும் இயற்கை அழகுங்கிறது ஒரு தனி அழகு இல்லையா? சோ அதுக்கு வந்து அம்பாள் அன்னைக்கு பூத்த புத்தம்புது வண்ண மலர்களால் கட்டப்பட்ட மாலையையும் அணிந்திருக்கிறாள். அவ்வளவு நறுமணம் வீசிண்டு அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறது. அம்பாளுக்கு வந்து எப்பவுமே உடம்புல வந்து ஒரு வெப்பம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லையா? எப்பவுமே குளுமையா இருக்கா, சந்திரன் மாதிரி குளுமையா இருப்போம். அதனாலேயே அந்த மாலையெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சமும் வாடவே வாடாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா செடியில எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு அம்பாள் மேல இருக்கும் பொழுது. மலர்ச்சி கொஞ்சமும் குறையாம, புதுமை மாறாமல் அவ்வளவு நிறைந்து விளங்குகிறது அம்பாளுடைய கழுத்துல. சோ இந்த அழகிய கழுத்துல இத்தனை மாலைகள் ஆபரணங்களோட இருக்கக்கூடிய அந்த மார்பு பகுதி அத வந்து தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். வெரி வெரி பியூட்டிஃபுல்லா நம்மளோட சேர்ந்து அப்படியே அம்பாளை கண்ணு முன்னாடி கொண்டு வந்தோம். இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். எண்டிங் யாராவது சொல்லுங்க. ஹேமாத்தி மாமி சொல்லுங்க பாப்போம். தேங்க்யூ. यदक्षरप्रश्नं मात्राहीनं तु यत् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तु ते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी। अन्यथा चरणं नास्ति त्वमेव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी। सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि सन्तु। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम तत्सत्।
தேங்க்யூ.